Hi friends, welcome to my channel. ரெண்டு முட்டையை வச்சு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது பிரேக்ஃபாஸ்டாவும் எடுத்துக்கலாம், டின்னராவும் எடுத்துக்கலாம் அல்லது ஸ்நாக்ஸ் ரெசிபியா கூட எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்த்தலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனும் கொடுத்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்கிறதுக்காக 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் அளவில் சீரகம். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. இதை நல்ல ஒரு கொரகொரப்பான பக்குவத்தில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அடுத்ததாக 2 கப் அளவில் மைதா மாவு, அதுக்கு 1 கப் அளவில் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இது கூட அரை டீஸ்பூன் அளவில் மஞ்சள் தூள், அப்புறமா நாம் அரைச்சி வச்சிருக்கிற அந்த வெங்காயம் சீரகம் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்திக்கலாம். அடுத்ததாக 2 முட்டை எடுத்துக்கலாம். நம்ம எடுத்த மாவுக்கு 2 முட்டை அளவு போதுமான அளவாக இருக்கும். இந்த முட்டை சேர்த்தும் போதே இந்த மாவு நல்ல சாஃப்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும் சாப்பிட்ருக்கும். இந்த வெங்காயம் சீரகமோட ஃப்ளேவர் ரொம்ப அருமையாக இருக்கும். இது கூட அரை டீஸ்பூன் அளவில் பேக்கிங் சோடா எடுத்துக்கலாம். ஆப்பத்துக்கெல்லாம் போடுற சோடா இது. அடுத்ததாக ஒரே ஒரு பிஞ்ச் அளவில் உப்பு எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்திட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்திட்டு தோசை மாவு பக்குவத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திட்டு இந்த மாவை கட்டியே இல்லாமல் நல்ல ஒரு விஸ்கு வச்சு இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கோங்க, ரொம்ப கெட்டியாக கலந்துடக்கூடாது. இந்த மாதிரி பக்குவத்துக்கு மாவை கரைச்சி எடுத்தாச்சு, தோசை மாவு பக்குவத்துக்கு. அடுத்ததாக தேங்காய் ஒரு தேங்காய் ஃபுல்லாக எடுத்து நான் இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். இந்த தோசைக்கு தேங்காய் தேவைப்படும். அடுத்ததாக கல் சூடு பண்ணிவிட்டு தோசை சுட்டுக்கலாம். முட்டை சோடா எல்லாமே போட்டிருக்கிறனால தோசை ரொம்பவே சாஃப்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது கிறிஸ்பியாக எடுக்கக்கூடாது, கொஞ்சம் பதமாக சாஃப்டாக எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ திருப்பி போட்டுட்டேன். இந்த அளவுக்கு எடுத்தால் கரெக்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சட்டுன்னு செஞ்சிடலாம், 5 நிமிஷம் போதும் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு. நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதோட நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஈவினிங் டைமில் டீ டைம் ஸ்நாக்ஸாக கூட எடுத்துக்கலாம். ஒரு மினி டிஃபனாக எடுத்துகிட்டு டீ குடித்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அடுத்ததாக இன்னொரு தோசை கூட ஊற்றி காமிக்கிற பாருங்கள். இது கேரளா ஸ்பெஷலான ஒரு ரெசிபி. இதோட பேர் முட்டை பாலாடன்னு சொல்லுவாங்க. சட்டுன்னு வெந்துடும் இந்த தோசை, டக்குன்னு நம்ம திருப்பி போட்டுடலாம். இப்போது இந்த தோசைக்கு மேலே இந்த தேங்காய் துருவலும் சர்க்கரையும் சேர்த்து ரோல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இனிப்பு சுவை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட குழம்பு ஊற்றி சாப்பிட்லாம், அதுவும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். அப்படி சாப்பிடும்போது நீங்கள் மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் இப்போ ஸ்வீட் சேர்த்து சாப்பிட்றதுனால ஒரு பிஞ்ச் அளவில் மட்டும்தான் உப்பு போட்டிருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட் பிடிக்காது, காரமாக சாப்பிடணும், குழம்பு ஊற்றி தான் சாப்பிடணும் அப்படிங்கும் போது மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி தேங்காய் துருவலும் சர்க்கரையும் சேர்த்திட்டு நல்லா இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 2 சாப்பிட்டாலே போதும், நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். கண்டிப்பாக குட்டீஸ்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.